ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கடன் பிரச்சனையில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான ஒரு நேரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு அதிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த முகூர்த்த காலம் இருக்குது. கடன் வெறும் பொருளாதார சுமை மட்டும் இல்லை, நம்ம அந்த கடன் வந்துட்டாலே நம்மளோட மனசு அமைதி இல்லாமல் தடுமாறும். நம்ம அதனால் ஏற்படக்கூடிய வலி வேதனை அதிகம். இந்த காலத்தில் பணம் இல்லாமல் எதுவுமே இல்லை. நிச்சயமாக பணங்கிறது ஒன்று தான் இந்த உலகத்தையே ஆட்டி வைக்குது. அந்த அளவுக்கு பணத்துக்கு முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா எது இருந்தாலும் அந்த பணம் இல்லாமல் நம்மளால் செய்ய முடியாது. அதற்காக நிச்சயமாக நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும். யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீங்களோ அவங்களுக்கு அதிலிருந்து விடுதலை தரக்கூடிய காலமாக தான் இந்த மைத்திர முகூர்த்தங்கிற ஒரு காலம் இருக்குது. இது மாதத்தில் 2 முறை, அதாவது ஒரு மாதத்தில் 2 முறை இந்த முகூர்த்த காலம் வரும். நிம்மதியான, அதாவது நம்ம இந்த உலகத்தில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்கு பணம் நிச்சயமாக இன்றியமையாத ஒரு பொருள். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பதுங்கிறது வள்ளுவரோட வாக்கு. நம்ம வருமானம் குறையும் பொழுது நம்ம தேவைக்கு கடன் வாங்குவதுங்கிறது இயல்பு. ஆனால் அந்த கடன் வெறும் பொருளாதார சுமையாக மட்டும் இல்லாமல் அது நம்ம மனசில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். கடன் பட்டுட்டா அதை அடைக்கும் வரைக்கும் நிச்சயமாக நமக்கு தூக்கங்கிறது இருக்காது. ஒரு சிலர் கடன் வாங்கி கடன் அடைக்கிறதுங்கிற அது ஒரு பழக்கமாகவே வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறது, இன்னொரு கடன் வாங்கி அந்த கடன் அடைக்கிறது, இப்படி தொடர்ந்துக்கிட்டே போகும். இந்த மாதிரி கடன் பட்டு அதை அடைக்க முடியாமல் நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். இந்த கடனை அடைக்கிறதுக்குன்னு ஒரு எளிமையான பரிகாரம் பார்த்தா இந்த மைத்திரை முகூர்த்தம் தான். மைத்திரை முகூர்த்தத்தை பற்றி நம்ம நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அது மைத்திரை முகூர்த்தம் அப்படின்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமிங் சொல்கிறாங்க. அது ஒவ்வொரு வாக்கிய பஞ்சாங்கப்படி அல்லது திருக்கணித பஞ்சாங்கப்படி மாற்றம் அடையலாம். அதனால் முதல்ல மைத்திரை முகூர்த்தம் அப்படிங்கிறத என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மைத்திர முகூர்த்தம் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திர நாளில் மேஷ லக்ன நேரமும் அனுஷ நட்சத்திர நாளின் விருச்சக லக்னமும் சேரக்கூடியது தான் மைத்திர முகூர்த்தம். பொதுவாகவே கடனை அடைக்கிறதுக்கு மனம் சார்ந்த சில உந்தல்கள் முயற்சிகள் நமக்கு தேவை. அஸ்வினி நட்சத்திரங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம். இதில் மேஷ லக்னங்கிறது செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டது. கேது பகவான் ஒரு பிரச்சனையின் தீவிரத்தை அவங்க குறைக்கிறதுக்கு நமக்கு உதவுவாங்க. கடனை அடைக்கிறதுக்கு நம்முடைய உழைப்பும் முயற்சியும் தேவை. அதற்கு செவ்வாயின் அனுகிரகமும் நமக்கு தேவை. அதனால் கேதுவுக்கு உரிய நாளில் செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட மேஷ லக்னத்தில் கடனை அடைக்கிறதன் மூலம் கேது கடன் பிரச்சனையை குறைத்து நமக்கு அருள் புரிவாங்க. அதே போல் விருச்சிக லக்னமும் செவ்வாயின் ஆதிக்கம் மிகுந்த காலம். அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியது. சனி பகவான் உழைப்பையும் ஊதியத்தையும் கொடுக்கக்கூடியவங்க. அனுஷ நட்சத்திர நாளில் செவ்வாயின் பலம் பெற்ற விருச்சிக லக்ன நேரத்தில் கடனை திருப்பி செலுத்தணும் அப்படின்னா கடன் பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக நமக்கு நிவாரணம் கிடைக்கும். குறிப்பாக நம்முடைய உழைப்பும் நம் முயற்சியும் இணைந்து நமக்கு நவ கிரகங்களின் அருளை நமக்கு பெற்றுத்தருங்கிறது இதோட தாத்பரியம். பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரம் உதிக்கும் நாளில் வரும் மேஷ லக்னம், அனுஷ நட்சத்திர நாளில் வரக்கூடிய விருச்சிக லக்னமும் வரும் நேரத்தில் ஒரு முகூர்த்தம் ஏற்படும். அதை தான் மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறேன். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோனாலே நமக்கு மாதத்தில் வரக்கூடிய மைத்திர முகூர்த்தத்தை நம்மளே கணக்கிடலாம். மைத்திர முகூர்த்தங்கிறது ஒருவருக்கு பணத்தால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்களுக்கு விடிவு காலத்தை தரக்கூடியது தான் இந்த முகூர்த்த காலம். யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு காலம்தான் இது. ஒரு மாதத்தில் 2 முறை வரும், சமயத்தில் 3 முறை கூட வரும். இந்த மாதத்தில் வரும் அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் கூடிய மைத்திர முகூர்த்தங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒன்று. நம்ம கடன் எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் கவலைப்பட வேணாம். நம்ம கையில் இருக்கும் பணம் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன தொகை, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும், ஒரு 100 ரூபாயாக இருந்தாலும் சரி,
ரூ. 10 இருந்தாலும் சரி, அந்த பணத்தை ஒரு வெள்ளை கவரில் போட்டு நீங்கள் யாருக்கு தரணுமோ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க பேரை அந்த பேப்பரில் எழுதி அது உள்ளார அந்த பணத்தை உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ பணம் அதை அதில் போட்டு நீங்கள் வச்சுருங்க. சப்போஸ் பேங்கில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பேங்கோட பேர் எழுதி வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் வழக்கமாக நீங்கள் பணம் வைப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல வைங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் படத்துக்கு முன்னாடி நீங்கள் அதை வச்சுருங்க. உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருந்துச்சு, இல்லை உங்கள்கிட்ட என்ன வந்து விக்கிரகம் என்ன படம் சாமி படம் இருக்குதோ அவங்களுக்கு கொஞ்சோண்டு அரிசி மாவால் அபிஷேகம் செய்யுங்க. ஏதாவது ஒரு பூ சாத்தி குறைஞ்சது ஒரு 5 நிமிடம் சுவாமிக்கு முன்னாடி உட்கார்ந்து சிவபுராணமும் கோளாறு பதிகமும் நீங்கள் படிக்கலாம். உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை நீங்கள் வச்சு படைக்கலாம். எது இல்லைனாலும் டைமண்ட் கல்கண்டையாவது வச்சு நீங்கள் வந்து நெய்வேத்தியம் வைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஸ்லோகத்தையும் நீங்கள் பாடலாம். இது எல்லாத்தையும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேலைகளை நீங்கள் தொடங்கலாம். நிச்சயமாக உங்களுடைய விருப்பம், உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய செல்வவளம் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் வணங்கின தெய்வம் உங்களுக்கு கண்டிப்பாக விரைவிலேயே உங்களுடைய கடன்கள் அனைத்தையும் அடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. நம்மளோட உழைப்பை வந்து நம்ம உழைப்போடு சேர்த்து இந்த சில தாந்திரிக பரிகாரங்கள் சில விஷயங்களை நம்ம கையாளும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் நமக்கு ஏற்படும். நம்முடைய கடன் தொகையை திருப்பி கொடுக்கும் பொழுது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கவரில் ஒவ்வொரு மாதமும் 2 மைத்திரை முகூர்த்தம் வரும். அதில் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அந்த கவரில் கண்டிப்பாக ஒரு தொகை சேரும். அந்த தொகையோடு சேர்த்து நீங்கள் இதை கொடுக்கலாம். ஜூலை மாத மைத்திரை முகூர்த்த டைமிங் பார்த்துடலாம். 1/7/2024 திங்கட்கிழமை அதிகாலை 12:53லேருந்து 2:40 வரைக்கும் இருக்குது. அதே போல் 17/7/2024 புதன்கிழமை 2:12 மதியானம் 2:12லேருந்து 4:23 வரைக்கும் இருக்குது. இன்னொரு டைமிங் பார்த்தா 27/7/2024 சனிக்கிழமை மற்றும் ஞாயிறு, அதாவது சனிக்கிழமை இரவு 11:07லேருந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 12:54 வரைக்கும் இந்த டைமிங் இருக்குது. இந்த மாதத்தில் மொத்தம் 3 நாள் வந்து இந்த மைத்திரை முகூர்த்தம் டைம் வருது. இந்த நேரத்தை நம்ம துல்லியமாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவரலாம். அதுவும் இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் மையப்பகுதியை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக வெகு விரைவிலேயே நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கான வழி நமக்கு காட்டி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, கடனை அடைக்கிறதுக்கு மைத்திரை முகூர்த்த நேரத்தையும் தவிர்த்து இன்னொரு அதிசக்தியான ஒரு ஹோரை பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் ஹோரை. செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை வரும் பார்த்தீங்களா. ரொம்ப கடனில் சிக்கி தவிக்கிறவங்க இதை ரெகுலராக வாரம் நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இதை வந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வெகு விரைவிலேயே உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு முழு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையும் குளிகையும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான அந்த ஒரு நேரத்தில் நம்ம கடனை அடைச்சோம் அப்படின்னாலும் நமக்கு சீக்கிரமாக கடனை அடைக்கலாம். குளிகை நேரமும் செவ்வாய் ஓரையும் சேர்ந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் 1லேருந்து 1:30க்குள்ளே நீங்கள் வந்து இந்த கடன்லேருந்து ஒரு சிறு தொகையை நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வெகு விரைவிலேயே கடனை சீக்கிரமாகவே அடைச்சிடலாம். இது போன்ற சில ரகசியமான சில துல்லியமான விஷயங்களை நம்ம இதெல்லாம் வந்து நம்ம கையாண்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக பண வரவில் நம்ம சிக்கி தவிக்கணும்னு அவசியமே இல்லை. அதாவது கடன் விஷயத்தில் பண வரவிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குளிகை நேரத்தில் எந்த ஒரு கெட்டதையும் செய்ய வேண்டாம். குளிகை நேரத்தில் நம்ம பணம் சேர்ப்பது, நகை வாங்குவது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம வந்து செய்தோம் அப்படின்னா குளிகை நேரத்தில் அது வளர்ந்துக்கிட்டே போகும். அந்த நேரத்தில் நம்ம கடன் வாங்குவதை தவிர்த்துக்கணும். நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு தான் நம்ம கடன்கிறது நம்ம வாங்குவோம். அந்த வாங்கக்கூடிய கடனை கூட இது போன்ற நேரங்களில் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஆனால் நம்மளுடைய கடன் அடைவதற்கு ரொம்பவே சிறப்பான வழினா இந்த மைத்திரை முகூர்த்தம், செவ்வாய் ஓரை இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான நாட்கள். அதனால் இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றம் நமக்கு ஏற்படும். நம்ம முன்னேற்ற பாதையில் செல்லணும், செல்வ வளம் நமக்கு அதிகரிக்கணும், பண வரவில் எனக்கு அதிரடி மாற்றங்கள் ஏற்படணும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து உழைக்கிறோம், நம்ம உழைப்பை மூலதனமாக போடுறோம். அந்த உழைப்பில் கிடைக்கக்கூடிய பணம் வந்து வீண் விரயமாகாமல்
இருப்பதற்காக தான் நம்ம வந்து இதெல்லாம் செய்கிறோம். அதனால் உழைத்தால்தான் பணம், சில பேர்லாம் வந்து சொல்லுவீங்க உழைச்சா தான் நமக்கு பணம் கிடைக்குங்கிற மாதிரி. நிச்சயமாக உழைச்சா தான் நமக்கு பணம் கிடைக்கும். மாறாக உழைத்த பணம் வந்து நம்ம கையில் வரத்துக்கு முன்னாடியே நமக்கு அனாவசிய தேவைகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி நம்ம செய்யும் பொழுது அந்த வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும். அதனால் இது போன்ற நேரங்களை, நாட்களை தவற விடாதீங்க. நிச்சயமாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் குல தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.